நீங்க வந்து சட்டவாதத்தை மட்டும்தான் ஊடகங்கள்ல பார்க்க முடியும். என்னென்ன இப்ப நம்ம பேசியது போல ஆதார் எனிமரேஷன், ஓட்டர் ஐடிக்கு வந்து ரேஷன் கார்டை எடுத்துக்கிறது, இந்த ரெண்டத்தான் திரும்ப திரும்ப பேசுறாங்களே தவிர, இது அந்த மக்களை எப்படி எந்த மக்களை பாதிக்கிறது அப்படின்னு அந்த தலைவர்கள் பேசியதை எந்த ஊடகமும் வெளியே கொண்டு வரல. அங்க இருக்கக்கூடிய நம்மை போன்ற தன்னிச்சையான ஊடகங்கள் தான் வெளியில் கொண்டு வருகிறார்கள். அவர்களும் ஹிந்தியில அதை பேசுறதுனால மற்ற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு போய் சேரல. பீகார்ல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்றதே தெரியல. பீகாரை சேர்ந்த ஒருத்தர், பாட்னாவை சேர்ந்த ஒருத்தர், தலைநகர் பாட்னாவை சேர்ந்த ஒருத்தர் டெல்லியில வேலை பார்க்கிறாரு. அவர் வந்து இத பதிவு பண்றதுக்காக, ஆன்லைன்ல பதிவு பண்றதுக்காக அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி உள்ள போறாரு. உள்ள போய் நம்பரை என்ட்ரி பண்ணி உள்ள போய் பார்த்தா யுவர் ஃபார்ம் ஹஸ் பீன் ஆல்ரெடி ஃபில்டுன்னு போட்டிருக்கு. அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் ஃபார்ம் நான் தானே ஃபில்அப் பண்ணிருக்கணும், யார் ஃபில்அப் பண்ணா அப்படின்னு ஊருக்கு கால் பண்ணி கேட்டா, போன வாரம் வந்தாங்க மாப்பிள்ள, ஒரு பேர் வந்து இவ்வளவு பேர் வந்தாங்க, போன் நம்பர் கேட்டாங்க, கொடுத்தேன், கொடுத்த உடனே அவங்க வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, ஃபார்மை ஃபில்அப் பண்ணீங்களா, இல்ல மாப்பிள்ள அவங்க போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதான். கூட்டம் கூட்டமா வந்து அந்த மக்கள் கையில ஃபார்மை கொடுத்து போட்டோ கிளிக் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஜோக்கர் படத்துல வந்து இந்த கழிவறை கட்டி கொடுத்ததா ஒரு போட்டோ எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அதே போன்றத அப்படியே அந்த மக்களை ஜோக்கராக மாற்றக்கூடிய வேலையை அங்க இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தலைமையிலான அரசும் பாஜக தலைமையிலான அரசும் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி கோமாளிகளாக அந்த மக்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடைய கோரிக்கை.